ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே இப்போ என்னென்னா ஹோலோகிராமு அப்ளை ப்ராசஸ் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னு பேசிக்காகவே இருந்தே கேட்குறீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். இப்போ பேசிக்கு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துங்க. ஓபி 48 49 எல்லாமே ஹோலோகிராம் அப்ளை ப்ராசஸ் சேம் தான். பார்த்துக்குங்க. நான் எப்படி அப்ளை பண்ணது பாருங்கள். இதேமாரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இசட்ஹெச்ஆரில் போயிட்டு இந்தா இருக்குது பார்த்துங்க. நான் லோகோ இந்தா இருக்குது பாருங்கள். இந்த இசட்ஹெச்ஆரை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இசட்ஹெச்ஆர்னு டவுன்லோட் பண்ணுங்க. அது ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இருக்கலாம், ப்ளே ஸ்டோர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மேலே சர்ச் பார் கீழே இருக்கும், கீழே இருக்குது. சர்ச் பாரில் இசட்டுன்னு போடுங்க. இசட் ஏ போட்டுக்கா. இந்த பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இதை பார்த்து கூட டச் பண்ணி போட்டுங்க. இந்த இசட்ஹெச்ஆர் இருக்கா, இதை டச் பண்ணி இந்த இருக்கலாம், இது இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்து வச்சுருங்க. பர்மிஷன் எல்லாம் இருக்கும், அதுவும் கொடுத்துருவீங்களா கொடுக்க முடியாதான்னு பார்த்துக்குங்க. பர்மிஷனும் அதுவும் கூட உங்களுக்கு கிளியர் கேட்டால் கொடுத்துருங்க. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கேன். இப்போ ஓகே, இப்போ புதுசாக இருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ இசட்ஹெச்ஆர் ஓப்பன் பண்ணிட்டேன். இசட்ஹெச்ஆரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா, இதில் அளவு கேட்கு. ஃபஸ்ட்டு அளவு கொடுத்துருங்க. ரெண்டாவது ஓகே, அவ்வளோதான். இது இசட்ஹெச்ஆர் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, குளோபல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னால் மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் குளோபல் ஃப்ரீ ஃபயர் ஹோலோகிராம் தான் யூஸ் பண்ணுவேன். 3D லொக்கேஷனல். நான் இன்னும் SG 3Dன்னு ஒன்று அனுப்பிட்ட பாருங்க, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் குளோபல் ஃப்ரீ ஃபயர். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஎன்எஸை பார்த்துக்குங்க. டிஎன்எஸ் வந்து செட்டிங் போகணும். செட்டிங்கில் போய்ட்டு இந்த சர்ச் பார் இந்த பாருங்கள், சர்ச் பாக்ஸ் அந்த பலூன் இருந்துச்சு. சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ் பார்த்தீங்களா, டிஎன்எஸ் போட்டு இதை டச் பண்ணிங்கன்னா, மேலே டச் பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்களா, நடுவுசில் பாருங்கள், இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணிட்டு கீழே பாருங்கள், 3வது கொடுத்துருக்கேன்னா 3வதுல இந்த டிஎன்எஸ் டைப் பண்ணுங்கள். dns.google.com டைப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, குளோபல் ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ ஃபயரை இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணுமா, இதை ஓப்பன் பண்ண. நான் ஆல்ரெடி இதையும் இன்ஸ்டால் பண்ணால் நான் டவுன்லோடு மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியுங்களா, ஃபேஸிக்கு. இதை ஓப்பன் பண்ணுங்கள். குளோபல் ஃப்ரீ ஃபயர் 438 MB என்னமோ வரும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நான் 3D ஹோலோகிராம் போட்டு ஒரிஜினலிட்டியில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அது உங்கள் விருப்பம். ஒரிஜினலிட்டி போடுறதுனா அது உங்கள் விருப்பம். நான் ஒரிஜினலில் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, லெவலை பார்த்துங்க. நான் ஒரிஜினலில் தான் போட்டிருக்கேன். டவுன்லோடில் போங்க. இது ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கெஸ்டியில் போட்டு யூஸ் பண்ணுன்னா பண்ணுங்கள். ஹோலோகிராம் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பேன் ஆகலை. இந்த டவுன்லோடு ஃபைலை டச் பண்ணி இதை இந்த 3 டாட்டை டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அவுட்பிட் கலெக்ஷன் எல்லாமே டவுன் போட்டுக்கலாம். பாருங்கள், அவுட்பிட் கலெக்ஷன் பாருங்கள், என்னெல்லாம் டவுன் போட்டுக்கணும், எல்லாமே டவுன் போட்டுக்கேன். அதுக்கப்புறம் கேரட் அண்ட் பெட்டுன்னு இருக்கா, இதுலேயும் பாருங்கள். இதில் நான் இங்கே இருங்க, இதில் நீங்கள் மேலே உள்ளது மட்டும் டவுன் போட்டால் போதும். இல்லைனா ஒரு 2யும் டவுன் பண்ணால் போட்டுங்க. ஓகேவா, அவ்வளோதான். கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் டவுன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தள்ளி விட்ருங்க. ஃப்ரீ ஃபயரை தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு சரிங்க, தள்ளி விட்டிங்களா. இப்போ இந்த ஆப் ஏற்ற சொன்னோம்ல, இசட்ஹெச்ஆர், இந்த ஆப்பை ஏற்ற சொன்னோன்னா இந்த ஆப்பில் ஏற்ற சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இசட்ஹெச்ஆரில் போய்ட்டு சரிங்க, இந்த ஆப்பை ஏற்ற சொன்னோன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மெயின் ஐடி சேஃப். இந்த இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தான் அது. ஓகேவா, இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம மென்ஷன் பண்ணி போடுவேன். சப்போஸ் போடலனாலும் உங்களுக்கு இன்னொரு இது சொல்லுதேன் பாருங்கள், இந்த FF ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஹோலோகிராம் அப்டேட். இது வந்து மேக்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கூட போட்டுறாங்க, பண்ணிட்டீங்கன்னா பேன் ஆனும் ஆயிரும். ஓகேவா, பேன் ஆனாலும் ஆய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் குளோபல் ஃப்ரீ ஃபயர் தானே யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் நிறைய ஹோலோகிராம் அனுப்பிவிட்ருக்கேன். அந்த பார்த்தீங்களா, ப்ளூ ஹோலோகிராம் SGFF ப்ளூ ஹோலோகிராமும் கொடுத்துருவோம். இது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில்
பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கிடுங்க. இல்லைனா இந்த ஹோலோகிராம் இல்லை, எந்த ஹோலோகிராமும் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த சென்சி ஃபைல் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு எக்ஸல் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த அட்டையை தொடுங்க பாருங்கள். இந்த அட்டையை தொடுங்க. அட்டையை தொட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது கேட்கா, இது கேட்டோடனே இவன் கேட்கு. இப்போ நான் ஏகேபி ஃபைலில் போடுதேன்னு வைங்களேன், ஏகே ஃபைலில் போடுதேன், சும்மா ஏகே ஃபைலில் ஹோலோகிராம் போடுதேன். கீழே ஒரு ஏரோ மார்க் காட்டுது பார்த்தீங்களா, கீழே பாருங்கள், கீழே ஒரு ஏரோ மார்க் கீழே இந்த இதில் காட்டுதா, இந்த ஏரோ மார்க் டச் பண்ணி பின் நம்பர் கேட்கும். இந்த பின் நம்பர் தான் நான் வீடியோவில் போடுவேன். மொத்தம் 4 நம்பர். இந்த 4 நம்பர் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஓகேவா? இப்போ ஓகே ஆனோன்னா அந்த ஃபைல் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து கிடக்கும். ஏகேபி ஃபைல் வந்து ஏகேபி ஃபோல்டரில் வந்து கிடக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்படி ஓகே கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இப்படி வந்து கிடந்துடும் ஃபோல்டரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீ ஃபயர் குளோபல் ஃப்ரீ ஃபயர் நம்ம இப்போ போட்டது வந்து மேக்ஸ்குள்ளே தான் இது பண்ணோம். குளோபல் ஃப்ரீ ஃபயர் போட்டிருக்கோம். நான் வந்து ஹோலோகிராம் ஃபைல் வந்து நான் சேவ் கொடுத்தது வந்து வேறு ஃபைலு. எந்த ஃபைல் இருந்தால் இருக்கலாம், மேஜிக் புல்லட் ஹோலோகிராம் இருக்கா, அந்த இதில் இருக்கா, சரி இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ ஹெட்சாட் இதில் இல்லை, பேக் வாங்க. நான் இதில் போட்டேன்னா இதில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஏகேபி லிப் ஃபைலில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு 2 குழு சொல்லுறேன் பாருங்கள். இப்போ சென்சி ஃபைல்னு ஒன்று கொடுத்தோன்னா, சென்சி ஃபைல் இப்படி தான் இருக்கும். நம்ம சேவ் கொடுத்து நம்ம அப்லோடு பண்ணோன்னே பாஸ்வேர்டு எல்லாம் போட்டோன்னா இந்த மாதிரி ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலை எப்படி அப்ளை பண்ணால், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதே மாதிரி தான் ஹோலோகிராமும் அப்ளை பண்ணணும். இதுவும் அதே தான். இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஃபைல் வந்து ஃபைல் நேமை வச்சுக்கோங்க. ஃபைல் வந்து அப்படி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணி டைவ் ஸ்டோரேஜ், ஆண்ட்ராய்டு, டேட்டா. இப்போ நம்ம காப்பி பண்ணது ஃபைலு தான் காப்பி பண்ணோம். ஆனால் இதில் ஃபைல் எங்கே இருக்கும், ஃப்ரீ ஃபயர் உள்ளே இருக்கும் ஃபைலு. இந்த பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, கீழே இருக்குது ஃப்ரீ ஃபயர், இந்த இருக்குது. இந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நான் ஃபைல் தானே காப்பி பண்ணிட்டு அந்த ஃபைல் இந்த இருக்க பார்த்தீங்களா, அந்த ஃபைல் எதை காப்பி பண்ணுறதுமோ அதை தான் பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃபைலில் தான் கீழே பாருங்கள், இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே விழுந்துடும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால மறுபடியும் டிக் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது சென்சி ஃபைலு அப்லோடு, அவ்வளோதான். இன்னும் முடிஞ்சுது. நீங்கள் கேம் பிளே விளாட்லாம். இப்போ ஹோலோகிராம் அப்ளை ப்ராசஸ் பாருங்கள். இப்போ சென்சி ஃபைல் அப்ளை பண்ணிச்சுதா, இப்போ ஹோலோகிராம். இப்போ அதே மாதிரி மேலே டைவ் ஸ்டோரேஜ் டச் பண்ணுங்கள். ஏன்னா ஹோலோகிராமுக்கு வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ டைவ் ஸ்டோரேஜ் டச் பண்ணிட்டு உங்களுக்கு முதலேருந்து வரேன். ஏன்னா சென்சி ஃபைலில் ஓகே, சென்சி ஃபைலை அப்லோட் பண்ணணும்னு தள்ளி விட்டுட்டு இப்போ மறுபடியும் இசட் சாரில் போய் நான் ஹோலோகிராம் போட போகிறேன்ப்பா, வேறு ஹோலோகிராம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி ஹோலோகிராம் போட சொல்லுவேன். இப்போ இசட் சார் உள்ளே போய்ட்டு டவுன்லோடில் போய்ட்டு ஏகேபி லிப் ஃபைலில் போங்க. லிப் ஃபைலில் போய்ட்டு சரிங்க இதில் தான் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். SG3D லொக்கேஷனல் மெயின் ஐடின்னு இருக்கா, இந்த ஃபைல் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபைலை என்ன செய்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டோன்னா இந்த மாதிரி ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலை என்ன பண்ணுறீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக மென்ஷன் பண்ணாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இது கூட 1-2 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ TTS ஃப்ரீ ஃபயர்னு இருந்தால் ஃப்ரீ ஃபயர் குளோபல் ஃப்ரீ ஃபயர், இது பக்கத்தில் மேக்ஸ்னு போட்டிருந்தால் மேக்ஸ்க்குள்ளது. இப்போ ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம வச்சுருக்கோம், குளோபல் ஃப்ரீ ஃபயர். அதனால ஃப்ரீ ஃபயர் இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் இருக்கா, இதை மட்டும் அப்படி அழுத்தி பிடிங்க. பேக் வந்து இதை அழுத்தி பிடிச்சி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி காப்பி கொடுத்துட்டு இதை HC டவுன்லோட் பண்ணுறது, டைவ் ஸ்டோரேஜ், ஆண்ட்ராய்டு, டேட்டா மேலே டச் பண்ணிட்டு அந்த TTS காப்பி பண்ணணுமோ அது எங்கே இருக்குது, இந்த பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம இந்த ஃபைலை காப்பி பண்ணால் இது வெளியில் தான் கிடைக்கும். அப்படிங்க நம்ம வெளியிலே கொடுத்துடலாம். அதில் சப்போஸ் ஃபைல்னு இருந்தால் ஃபைல்னால் உள்ளே தான் ஃபைல் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபைல் இருக்கும். அதில் என்ன நேம் நம்ம காப்பி பண்ணி கொண்டுறோமோ அந்த ஃபைல் எதில் இருக்குன்னு பார்த்து அதிலேயே கீழே பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே காலண்டரு, இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதில் நான் ஆல்ரெடி கொடுத்தனால டிக் கொடுத்து ரீஅப்ளை, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்ளை ஆகிட்டு ஹோலோகிராமும் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவ்வளோதான். நீங்கள் எப்போனாலும் போய் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இதில் மெயினாக TNS மட்டும் dns.google.com இதை மட்டும் சேவ் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு எப்போனாலும் கேமுக்குள்ளே போய்ட்டு விளாண்டுக்கலாம், அவ்வளோதான். எதுவும் சப்போஸ் அப்டேட்னா உங்கள்கிட்ட சொல்லுதான், மெயின் ஐடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, நான் மெயின் ஐடிலாம் எனக்கு சேஃப் இல்லைப்பானா நீங்கள் கெஸ்ட் ஐடி போட்டு விளாடுங்க. ஒரு எட்டால் ஐடி போட்டு லொக்கேஷன் மட்டும் தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இன்னொன்று சொல்ல வரேன். டெலிபோர்ட் அப்ளை ப்ராசஸ் வீடியோவும் பார்த்துக்குங்க. இதுதான் அப்ளை ப்ராசஸ்ஸு.
அது இப்போ கொடுக்கணும். இந்த ஃபைல் இப்போ அனுப்பிவிடுதேன். டெலிபோர்ட் அப்ளை ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராமில் அனுப்பி விட்டுருவேன். அதில் நான் ஏகே ஃபைலில் தான் டெலிபோர்ட் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் P1 இருக்குது, அதை டச் பண்ணிட்டு இது நீங்கள் குளோபல் ஃப்ரீ ஃபயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக் லேக்னு இருக்கா அந்த ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மினிமைஸ் பண்ணிங்க. இப்போ அந்த ஆப் இந்த வந்துருச்சா, இந்த பாருங்கள், இந்த ஆப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே. அப்போ இந்த கோ டு டெலிபோர்ட் இருக்கும், அதை டச் பண்ணோன்னே வேறு வெப்சைட் கூட்டு போகும். அப்படியே மினிமைஸ் பண்ணி தள்ளி விட்டு திரும்பி இந்த ஆப்புக்குள்ளே போங்க. ஓகேவா? இப்போ ஆப்புக்குள்ளே போய்ட்டு இந்த கீழே பாருங்கள், கீழே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கா அந்த லெஃப்ட் சைடு, அந்த ஐக்கான் டச் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கா இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், இன்புட் ஃபில்ட்ரோன்னு இருக்கலாம், அந்த ஃபைல் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ என்னென்னா இப்போ தான் மெயினாக கான்செப்ட்டு பார்த்துக்க. இந்த ஃபைல் தான் நம்ம எங்கே வச்சது மஞ்சள் காணுவேன். இப்போ என்னென்னா லெஃப்ட் சைடு ஓரமாக 3 கோடுக்கலாம், அதை டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிட்டு அதில் நம்ம மாடல் இருக்கலாம் V2251 அந்த மாடல் டச் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஏகேவி ஃபோல்டர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் டெலகிராமில் சேவ் டவுன் கொடுத்தீங்கன்னா டெலகிராம் கிடக்கும். அதில் போய் நீங்கள் இது ஏகேவி ஃபோல்டரில் போய்ட்டு டெலிபோர்ட்னு இருக்கலாம், அதை டச் பண்ணி கீழே பாருங்கள், ஏபிக்கு கீழே பாருங்கள் நெட்டு சிஎஃப்ஜின்னு இருக்கலாம், அதை டச் பண்ணுங்கள். ஃபேக் லேக் அப்படின்னு போட்டு லாஸ்ட்டு பாருங்கள் நெட்டு சிஎஃப்இ. ஏபிக்கு வந்து நம்ம இன்ஸ்டால்ட் பண்ணிட்டோம். நம்ம அந்த ஃபைல் மாதிரி இருக்குல்ல, சிப்பு மாதிரி இருக்குது, அந்த சிப்பை எக்ஸிட் பண்ண போகிறோம். சிப்பை வந்து ஆக்டிவ் பண்ண போகிறோம். அதனால் அந்த சிப்பை டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து விழுந்துடும். உள்ளே வந்து விழுந்த உடனே இதில் பாருங்கள் ஆக்டிவேட்டர்னு இருக்கா, ஆக்டிவேர், அதை டச் பண்ணி ஆக்டிவே ஆயிரும். ஆக்டிவ் ஆகிருந்தால் ஆக்டிவ் ஆகாது, அந்த ஆப்புக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி இருக்கும். இப்போ ஹோமுக்கு டச் பண்ணுங்கள். ஹோமை டச் பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் சைடு வரமாக ஒரு கோடு இருக்கோ, அதை டச் பண்ணி நம்ம சைஸ் வச்சுக்கலாம். நம்ம அந்த ப்ளே பண்ணி உள்ளே போகிறது கான்ஃபிகரேஷன் இருக்கா, அதை டச் பண்ணி இந்த மேலே பாருங்கள் அந்த சைஸு நம்ம கலர் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ அந்த சைஸு எனக்கு எவ்வளோத்துக்கு வேணும்னா ஃபஸ்ட் உள்ளது வச்சோன்னா சைஸு எனக்கு இந்த சைஸ் போதும். கலரு கீழே இருக்க கலர் லாங்குவேஜ் எனக்கு வந்து எல்லோ. ஓகே, எல்லோ ரெட்டு இதை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருங்க. ஜெனரேட்டர் கொடுத்துட்டு இந்த பேக் பட்டனை பிடிச்சி இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி இப்போ சென்டரை டச் பண்ணிங்க. இவ்வளோதான். சென்டரை டச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணி இந்த ப்ளூ கலரை டச் பண்ணுங்கள். ப்ளூ கலர் டச் பண்ணி ஸ்க்ரீன் பெர்மிஷன் கேட்கும். ஸ்க்ரீன் பெர்மிஷனு கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் பெர்மிஷன் அந்த ஆப் எங்கே இருக்குது, இந்த இருக்கா பார்த்தீங்களா, டெலிபோர்ட்னு இருக்கா, இந்த இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இதை ஆன் பண்ணி விட்டு இது மேலே ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான். பேக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பாருங்கள், இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதே அதே மாதிரி வேறு வெப்சைட் கூட்டு போவோம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் உள்ளே வரண்டப்போ வேறு வெப்சைட் கூட்டு போய்ட்டு இதை தள்ளி விட்டு அந்த ஏபிகே உள்ளே போய்ட்டு சிம்பிள் தான், ஒன் டைம் செட்டப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணது ஆக்டிவ் பண்ணது ஆஃப் பண்ணது மட்டும் தான். இந்த ஸ்டார்ட்னு இருக்கா, இந்த ஸ்டார்ட்டை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அந்த லோகோ வந்து இந்த லோகோ நம்ம எங்கேனாலும் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குளோபல் ஃப்ரீ ஃபயர் நம்ம ஆல்ரெடி கோலோகிராம் எல்லாம் போட்டு வச்சிட்டோம். நம்ம கோலோகிராம் போட்டாலும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். கோலோகிராம் போட்டாலும் எப்படினாலும் கோலோகிராம் போட்டால் லொக்கேஷன் எங்கே வரேன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ளே பண்ணினாலும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒயாட்டில் கேட்குறீங்க எப்படின்னு கேட்குறீங்க. இதை யூடியூப்பில் தான் போடலாம் பார்க்குறேன். யூடியூப்னால் நம்ம அப்படி லிங்க் மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து தேட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இப்போ லோன் வந்து உங்களுக்கு போடுறேன். லோன் வந்து போடுற பாருங்க. கோலோகிராம் அப்ளை பண்ணால் கோலோகிராம் என்ன வச்சு சில 1-2 எனிமி காட்டாது. அது இந்த காட்டுது கோலோகிராம் கன்ஸ்கின் மட்டும் தான் காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல வச்சு ப்ளே பண்ணிட்டு ஓடுதேன். பார்த்தீங்களா, பாருங்கள் ஓடுதுன்னா உடனே வந்துருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு ஓடுதுன்னா எனிமி காட்டாது. பாருங்கள், இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு ஓடுதான் பாருங்கள். இப்போ இதில் ப்ளே பண்ணி ஓடுதான் பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு 3 செகண்டு என்னமோ தான் வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி உள்ளது 5 செகண்ட் வரை வருது, இப்போ உள்ளது 3 செகண்டு தான் வருது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு எனிமி ரெஸ்ட் பண்ணி வரானா டக்குன்னு அதை போட்டு விட்டு டக்குன்னு போயிடலாம். முன்னாடி உள்ளது 5 செகண்ட் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி வரும். டெலிபோர்ட் அப்ளை ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ் தான். வேறு எதுவும் அப்டேட்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இதை போட்டுவிட்டு ஓடுதுன்னா முன்னாடி வந்து ரொம்ப நேரம் வரும், இப்போ உடனே வந்துடுது. பாருங்கள், உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் காட்டுதான் பாருங்கள். எனிமி எங்கே இருக்கான், அங்கே இருக்கானா
இப்போ எனிமிக்கு இந்த இடத்துல தான் நிற்கன்னு தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு நேரம் ஓடுதுன்னா பாருங்க. அவனுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக காட்டுன்னு பார்க்குறேன் இல்லையா பாருங்க. கொரோனா இருக்குது நமக்கு, அதான் மெயின். இப்போ இது இருக்குது. இப்போ கொரோனா வச்சு தான் உங்களுக்கு காட்ட முடியும் பாருங்க. பாருங்க பாருங்க இதில் போட்டுட்டு பாருங்க. ஐயோ பாருங்க இந்த இடத்துல போட்டுட்டு போகிறோன்னா பாருங்க எங்கே நிற்கணும் பார்த்தீங்களா. அவனுக்கு எனிமி வந்து கவர் ஆகி டக்குன்னு அடிக்க முடியாது. முன்னாடி 5 செகண்ட் ஓடும், இப்போ 2 செகண்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் குளோல் போட்ட உடனே டக்குன்னு எனிமி ரெஸ்ட் பண்ணி வரணும். போட்டு அந்த 2 செகண்ட் அவனுக்கு அந்த இடத்துல நிற்க மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு இந்த சைடு வந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு எனிமிக்கு. ஓகே தேங்க்யூ. அப்ளை ப்ராசஸ் தான். இப்போ என்னென்னா இன்னொன்று சொல்லுதேன் ஒரு 2 செகண்ட். இந்த கேம் பிளே ஃபுல்லாக பண்ணி தான் பாருங்க. இனி வரணும் பாருங்க. போட்டுட்டு வரேன்னா பாருங்க. எனிமி கிட்ட தானே போகிறான் பாருங்க. அவன் எனிமி அங்கே நிற்காம தான் இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா அங்கே இதுதான் டெலிபுட்டு. அந்த 5 செகண்டு அப்டேட்னா உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். இப்போதைக்கு 2 செகண்டாக இருக்கும். நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. இப்போது உங்களுக்கு இதை எப்படி ஆஃப் பண்ணதும் ஆன் பண்ணதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 செகண்ட். பாருங்க இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம இந்த சைடு கிராஸ் ஆகும், எனிமி காட்டாது. பாருங்க இந்த இடத்துல போட்டுட்டு பாருங்க இதில் ரெஸ்ட் பண்ணி போகிறேன் பாருங்க. எனிமிக்கு யாருதா அவ்வளோதான் முடிஞ்சுது. எனிமி வந்து இந்த சைடு தான் இருக்கான்னு தெரியும். ஆனால் நம்ம டக்குன்னு அந்த 2 செகண்ட் நம்ம போகிற மாதிரி இருக்குது. அப்டேட்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது ரெண்டும் இப்போ ஓகே. இது எல்லாமே ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி செட்டப்னு சொல்லிட்டேன். இப்போ ஆஃப்லைன் போகிறலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் தான். ஒரிஜினலில் பொறுத்த அளவுக்கு நம்ம எப்போனாலும் போய்க்கலாம் ஆஃப்லைன். இப்போ என்னென்னா இதை தான் தள்ளி விடக்கூடாது. இந்த டெலிபோர்ட் ஏபிகே மாதிரி தள்ளி விடக்கூடாது. தள்ளி விடாமல் அப்படியே மினிமம் பண்ணிட்டு இந்த ஸ்டாப்பை கொடுத்தீங்கன்னா இந்த இருக்கலாம். இந்த ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் போட்டு இதை மட்டும் மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டாப் கொடுத்துட்டாங்கன்னா தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டு திரும்பி டச் பண்ணும்போது அந்த கோட்டு கொடுத்தோன்னே வேறு வெப்சைட் கொடுத்துருவோம். அதை தள்ளி விட்டு வெப்சைட் இது ஏபிகே உள்ள போயிருங்க. அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.